வணக்கம் நண்பர்களே. இந்த முகநூல் பக்கத்திலே எருக்கு செடியை வைத்து ஒரு காணொளி வெளியிட்டிருந்தேன். எருக்கு என்பது சைவ மரபிலே கவித்துவ உருவமாக எப்படி இருக்கிறது, சைவம் நஞ்சு அமுது என்ற இருமையை எப்படி கையாள்கிறது என்பதை பற்றிய ஒரு காணொளி. அது மெய்யியல் சார்ந்தது, இலக்கியத்தின் கருவிகளை பயன்படுத்தி கொண்டது. ஆனால் அதை ஏதோ அறிவியல் கருத்து என்று நினைத்து அறிவியல் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு பாமரர் எதிர்வினையாற்றினார். அவருக்கு நான் பதிலளித்தேன். அதை ஒட்டி மெய்யியலுக்கும் அறிவியலுக்குமான வேறுபாடு என்ன என்ற ஒரு காணொளி வெளியிட்டேன். இந்த விவாதம் இப்படி சிறிய அளவிலே முன்னேறுவதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. ஏனென்றால் இந்த பொதுவெளியில் இதையெல்லாம் பேசுவது மிக அரிதாகவே நிகழ்கிறது. எவரேனும் எங்கேனும் பேசினால் கூட 50 பேர் கூட கவனிப்பதில்லை. ஒரு விவாதம் வழியாகவாது இந்த மாதிரியான சில வேறுபாடுகள் இருக்கின்றன என்பது நிலை கொண்டால் நல்லது தான். தமிழ் சூழலிலே பொதுவாக பொது புத்தி என்பதை தான் அறிவியலாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். காமன் சென்ஸ் என்பதை, காமன் சென்ஸ் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு உதவும். அதற்கப்பால் அறிவியலை அதை வைத்து புரிந்து கொள்ள முடியாது. அறிவியலின் நூற்றுக்கணக்கான கருதுகோள்களை காமன் சென்ஸ் பைத்தியக்காரத்தனமாக தான் பார்க்கும். இன்றைக்கு கூட நீங்கள் பார்க்கலாம், பரிணாமவாதம் அறிவியலில் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அதை பற்றி சொன்னால் காமன் சென்ஸ் உள்ள ஆட்கள் குரங்கிலிருந்து மனிதன் வந்ததா, அப்படின்னா குரங்கு இன்னும் இருக்குது என்று கேட்பாங்க. அந்த எளிமையான காமன் சென்ஸுக்கு அறிவியல் பதில் சொல்லாது. அது காமன் சென்ஸ், அது அறிவியலில் இடம்பெறாது என்று மட்டும்தான் சொல்லும். அதை விளக்க முடியாது. காமன் சென்ஸ் நம்பி இருக்கக்கூடிய ஒருவருக்கு அறிவியல் எந்த விளக்கத்தை அளிக்க முடியாது. அதே போல் இலக்கியம் உருவகம் சார்ந்து பேசும், மெய்யியல் உருவகம் சார்ந்து பேசும். அதற்கப்பால் நுண்ணுணர்வு சார்ந்த விவாதங்கள் உண்டு. இந்த தளத்தை அறிவியல் எதிர்கொள்ளாது. அறிவியலின் செயல்முறை என்பது முற்கோள், அதாவது ஹைப்போதீசிஸ், இப்படி இருக்குமோ என்ற ஊகம். அதன் பிறகு லாஜிக், அதை தர்க்கபூர்வமாக முன்வைத்தல். அது 2 வகை. எம்பிரிக்கல் லாஜிக் என்பது நிரூபணவாத தர்க்கம், இன்னொன்று பியூர் லாஜிக், தூய தர்க்கம், சயின்டிஃபிக் லாஜிக், அறிவியல் தர்க்கம். அதன் அடிப்படையில் முன்வைப்பார்கள். ஒரு தர்க்கபூர்வமான கருத்து முன்வைக்கப்பட்டு அது பொய் என நிரூபிக்கப்படாதவரை அதை உண்மை என்று எடுத்துக்கொள்ளலாம் என்பது கால் பார்ப்பர் முன்வைக்கக்கூடிய ஃபால்சிஃபிகேஷன், பொய்ப்பித்தல் கொள்கையின்படி அறிவியலில் கொள்ளப்பட்ட ஒன்று. அப்படிதான் நிறைய அறிவியல் கருதுகோள்கள் இன்னும் பிழை என நிரூபிக்கப்படாததால் இப்போதைக்கு உண்மை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த 2 வகையிலும் லாஜிக் செயல்படுகிறது. அந்த லாஜிக் வழியாகத்தான் தியரம், தேற்றம் முன்வைக்கப்படுகிறது. அறிவியல் தேற்றம் என்பது ஒரு கூற்றுடன் ஒரு நிரூபண முறை, தர்க்க முறை, 2 இருக்கும். ஒரு கூற்றும் ஒரு நிரூபண முறை இருக்கிறது தான் எப்போவுமே அறிவியல் கூற்றாக இருக்க முடியும். அந்த அறிவியல் கூற்றை மட்டும்தான் அறிவியல் எதிர்கொள்ள முடியும். ஆகவே பல்வேறு கருத்துக்களை அறிவியல் எதிர்கொள்ள முடியாது. அது அறிவியல் தர்க்கம் அல்ல, அது சில சமயம் நம்பிக்கை சார்ந்ததாக இருக்கும். கடவுள் தன் ஒரே மைந்தனை பூமிக்கு அனுப்பினார் என்று ஒருவர் சொல்லும்போது அது எப்படி என்று அறிவியலாளர் விவாதிக்க செல்ல மாட்டான். மனிதர்கள் அன்பினால் கட்டுண்டு இருக்கிறார்கள் என்று ஒரு இலக்கியவாதி சொல்லும்போது நிரூபித்து காட்டு என்று அறிவியலாளன் கேட்க மாட்டான். அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்லும்போது அதற்கு அறிவியல் நிரூபணத்தை எந்த அறிவியலாளனும் கேட்க மாட்டான். இதுதான் வேறுபாடு. இந்த வேறுபாடை புரிந்து கொள்வதிலிருந்து தான் அறிவியல் என்ன என்று புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். அறிவியல் தர்க்கத்தை புரிந்து கொள்வது அறிவியலை ஒழிய அறிவியல் செய்திகளை தெரிந்து கொள்வது அறிவியல் அல்ல. அது பொது அறிவு மட்டும்தான். அதற்கு பெரிய மதிப்பெல்லாம் இந்த இணைய நூற்றாண்டிலே கிடையாது. இதை திரும்ப திரும்ப இந்த பாமரர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. இங்கே நமக்கு பொது புத்தியை ஏதோ அறிவியல் பார்வை என்று நூற்றாண்டுகளாக நிறுவி வந்திருக்கிறார்கள். சரஸ்வதி நாக்கில் இருந்தால் அவள் எங்கே மலங்கழிப்பாள் என்பது ஒரு அறிவியல் கருத்தாக இங்கே முன்வைக்கப்பட்ட சூழல் இருந்ததல்லவா? அதிலிருந்து நாம் முன்னகர்வதை பற்றி தான் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த விவாதம் வரும்போது ஒரு கேள்வி வந்து அதற்கு மட்டும்தான் இந்த காணொலியிலே சுருக்கமான பதிலை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அதாவது அறிவியல் தர்க்கம் என்று ஒன்று உள்ளது, இலக்கிய தர்க்கம் என்று ஒன்று உள்ளது, மெய்யியல் சார்ந்த தர்க்க முறை ஒன்று உள்ளது, பொது புத்தி தர்க்கமும் உண்டு. இவ்வாறு வெவ்வேறு வகையிலே தர்க்க முறைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு தர்க்க முறை அதற்கான உண்மைகளை முன்வைக்கும் போது இவை அனைத்தையுமே இணைக்கும் பொது உண்மை என்று ஒன்று உண்டா? அப்படி ஒன்று தேவையா? அதை எப்படி உருவாக்கி கொள்வது?
நண்பர்களே, இது எளிய ஒரு விஷயம் அல்ல. ஆர்வமுடையவர்களுக்காக ஒரு சின்ன குறிப்பை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா இந்த காணொளிகள் எல்லாமே 5-6 நிமிடங்கள் தான். இதை விரிவாக இதில் பேச முடியாது, தொடக்கம் மட்டும்தான். அதாவது நவீன அறிவியல் வளர்ச்சி அடைந்த போது ஒரு முக்கியமான கேள்வி வந்தது. ஒவ்வொரு அறிவியல் துறையும் தனக்கான தர்க்க முறைகளுடன் தனக்கான உண்மைகளை உருவாக்குகிறது. அதே போன்று தத்துவம் தனக்கான உண்மையை உருவாக்கிக் கொள்கிறது. இலக்கியம் தனக்கான உண்மைகளை உருவாக்கிக் கொள்கிறது. ஏராளமான சமூகவியல் உண்மைகள் உருவாகி வருகின்றன. இந்த உண்மைகளுக்கு நடுவே ஒத்திசைவு தேவைதானா? இவற்றை தொகுத்து கொள்ளக்கூடிய ஒரு பொது உண்மை உருவாக வேண்டும் அல்லவா? அப்படித்தானே நாம் வாழ்க்கையை கொண்டு அந்த உண்மைகளை எடுத்துக்கொள்ள முடியும், அந்த உண்மைகளை வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த கேள்வியை முதலில் அறிஞர் A.N. ஒயிட்ஹெட் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு முன்வைத்து அதற்கான ஒரு முன்முயற்சியை எடுத்தார். அவரை பொறுத்தவரை தூய கணிதம் என்பது அனைத்து அறிதல் முறைகளை இணைக்க ஒன்றாக இருக்க முடியும் என்று நினைத்தார். அதன் பிறகு பர்ட்ரண்ட் ரஸ்ஸல் ஒரு பொது கிரைட்டீரியன், அது அளவுகோலுக்கான சில முடிவுகளை, சில ஊகங்களை முன்வைத்தார். அவருடைய பார்வையிலே கணிதத்துடன் மொழி, லாங்குவேஜ் என்பதும் ஒரு பொதுவான ஒன்றாக இருக்க முடியும். ஏனென்றால் எல்லா அறிவுத்தர்க்கமும் ஏதேனும் ஒரு வகையில் மொழியில் முன்வைக்கப்படுகிறது. மொழியை ஒரு பொது அளவுகளாக கொள்ள முடியும் என்று நினைத்தார். அதன் பிறகு விட்கென்ஸ்டீன் அதை பற்றி விரிவாக பேசியிருக்கிறார், அறிவியலின் பொது தர்க்கத்தை பற்றி. அதன் பிறகு இன்று வாழும் அறிஞராகிய கென் வில்பர் அதை பற்றி விரிவாக பேசியிருக்கிறார். ஆனால் இன்று வரைக்கும் கூட அப்படி ஒரு பொது அறிவு அளவுகோல், ஒரு பொது ஞான தளம் என்பது உருவாக்கப்படவோ தத்துவத்திலோ அறிவியலோ ஏற்றுக்கொள்ளப்படவோ இல்லை என்பதுதான் உண்மை. அதாவது மருத்துவம் அறிந்த ஒரு உண்மை இருக்க, அதை இயற்பியல் ஏற்றுக்கொள்வதற்கு கூட இன்றைய நவீன சூழலிலே பொதுவான தர்க்கதளம் இல்லை. உயிரியல் சார்ந்த ஒரு உண்மையை ரசாயனத்திற்குள் கொண்டு வருவதற்கு, வேதியியல் கொண்டு வருவதற்கு கூட இன்றைக்கு பொது அறிவுத்தளம் இல்லை. ஆனால் அதை சார்ந்து தான் தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. உங்களுக்கு அப்படி ஒன்றை உருவாக்க முடிந்தால் நீங்கள் அதில் ஈடுபடலாம். முறையாக கற்று அனைத்து தளங்களையும் கற்று அதற்கு ஈடுபடலாம். அதற்கான அறைகோல் இந்த நூற்றாண்டில் உள்ளது. அதை நோக்கி தான் மனிதகுலம் சென்று கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அது இணைக்கவே முடியாத ஒன்றென்று நான் நம்பவில்லை. இப்போதைக்கு அதை இணைக்கக்கூடிய தளம் என்னவென்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கை, நமக்கு அறியும் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே ஒவ்வொன்றும் எந்த அளவிலே பொருள் கொள்கின்றன, இங்கே எந்த அளவுக்கு பயன்படுகின்றன என்பதை இப்போதைக்கான ஒரு அளவீடாக நாம் வைத்துக் கொள்ளலாம். நன்றி.